அன்புக்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியான மற்றும் ஒரு ஓய்வு நாளில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தினாலே என்னுடைய அன்பான மாலை நேர வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்ற வண்ணமாக, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பம் செய்வோம். எங்களை அளவு கடந்து அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த நாளின் மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே தேவரீர், உம்மை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள இணையதளம் மூலமாக நாங்கள் எங்கள் இதயங்களை இணைத்து கடவுளை நோக்கி பார்க்க முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மை சேவிக்க உம்மைக்கு தொழுகை செய்ய கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனையையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். குறிப்பாக நடப்பு சூழல்களிலே நாங்கள் கூடி வர முடியவில்லை என்றாலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இதயத்தோடு இதயமாக நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த இணையதளத்தின் மூலமாக நாங்கள் வந்து உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுவாமி, உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய இரக்கங்களையும் நாங்கள் தியானித்து இன்னும் எங்கள் வாழ்வில் செயல்படுகின்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடுகின்ற பாடல்கள், தியானிக்க இருக்கின்ற வேத வசனங்கள், ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவர் நீர் அருள் தாரும். ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ கீர்த்தனை 80வது பாடலை பாடுவோம். பழைய கீர்த்தனை புஸ்தகத்திலே 80வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என் ஆழ்வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள்வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள்வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் தினமுலகில் நீ செய்பலவான வீணை பொறுத்தருளும் மேலான தினம் தினமுலகில் நீ செய்பலவான வீணை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள்வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த
வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஊதருந்தையை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புமை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் ஊற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புமை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புமை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. இப்பொழுதும் நாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதேக்கேல் என்று பேர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார்.
கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாதத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதே. அன்புக்குரியவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற திருப்பெயரினாலே உங்கள் யாவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்குரிய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் படைப்பு விடுதலைக்காக தவிக்கின்றது. த கிரியேஷன் லாங்கிங் ஃபார் த லிபரேஷன் என்கின்ற கருப்பொருளை மையமாக வைத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் நம் கண்ணால் காண்கின்ற, நம்முடைய பயன்பாட்டில் இருக்கின்ற, நம்மோடு உடன் வாழுகின்ற மிருக ஜீவன்கள், தாவரங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் கடவுளாலே மிக நேர்த்தியாக, மிக கிரமமாக படைக்கப்பட்டது. எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிற்பாடு ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை தம்முடைய சாயலாக படைத்து அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். ஒரு அன்பு கட்டளையை கொடுத்து அவர் இந்த படைப்புகளை எல்லாம் பண்படுத்தி பாதுகாத்து பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு அன்பான கட்டளையை மனிதனுக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் எல்லா படைப்புகளின் மணிமகுடமாக ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை படைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டு 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி, பண்படுத்தி காக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தோட்டத்திலே மனிதனை ஏற்படுத்துகின்றார். எல்லா படைப்புகளும் கடவுளுடைய மகிமையை விளங்கச் செய்கின்றது. அனைத்து படைப்புகளும், எல்லா படைப்புகளும் கடவுளுடைய மகத்துவத்தை விளங்கச் செய்கின்றது, அவருடைய மகிமையை விளங்க செய்கின்றது. எல்லா படைப்புகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும்படியாக ஆண்டவர் இயல்பாகவே அவருடைய படைப்பிலே மிக நேர்த்தியாக படைத்தார். எனவே படைக்கப்பட்ட எல்லாம் அந்த படைப்பாளராம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக படைக்கப்பட்டது. அதுதான் இந்த உன்னதமான நோக்கம், படைப்பின் உன்னதமான நோக்கம். காடுகளிலே நல்ல வனம் இருக்கின்றது, வன உயிரிகள், பறவைகள், இன்னும் சிறப்பான படைப்புகளை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது. எந்த ஒரு படைப்பும் நோக்கமில்லாமல் படைக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு உயிரியல் சமநிலைப்பாடின் கோட்பாடுகளை மையமாக வைத்து ஆண்டவராகிய கர்த்தர் இந்த படைப்பை படைத்தார். நல்ல நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த காற்றை நமக்கு பிராணவாயுவாக, ஆக்சிஜனாக அதை மாற்றுவதற்கு நல்ல மரங்களை கொடுத்து அந்த மரங்களிலே இருந்து நாம் நல்ல காற்றுகளை பெற்றுக்கொள்கின்றோம். இன்னுமாக நம்மிடத்திலே இருக்கின்ற மற்ற எல்லா உயிரினங்களும் இப்படியாக ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும்படியாக அந்த சார்பு சமநிலை பாட்டோடு ஆண்டவராகிய கர்த்தர் படைத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த கருப்பொருள் என்ன சொல்கிறது? படைப்பு விடுதலைக்காக இயங்குகின்றது. படைக்கப்பட்ட படைப்பிலே ஏதோ ஒரு மாற்றம், ஆண்டவர் படைத்த படைப்பிலே ஏதோ ஒரு சீர்குலைவு. எனவே தான் இன்றைக்கு படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தும் விடுதலைக்காக இயங்குகின்றது. இட்ஸ் a longing for or thirst for some sort of liberation. ஏதாவது ஒரு வகையிலே எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி எல்லா படைப்புகளும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதனும் இன்றைக்கு விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய சரீர விடுதலைக்காகவும் ஆத்மீக விடுதலைக்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளும் நீர்நிலையாக இருக்கட்டும், மாசடைந்த ஒரு நீர்நிலை எப்பொழுது தூய்மையாகும் என்று சொல்லி நீர்நிலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நீரில் வாழும் ஜந்துக்கள், மீன்கள்,
மற்றுமாக அந்த நீர்வாழ் ஜந்துக்கள் அனைத்தும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு தூய்மையான வாழ்க்கை எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி காட்டிலே பறந்து திரிகின்ற பறவைகள், மிருகங்கள், இன்றைக்கு மிருகங்களும் பறவைகளும் இன்றைக்கு ஊருக்குள் வர ஆரம்பித்து விட்டது. காட்டினுடைய நிலை அழிக்கப்பட்டு டீஃபாரஸ்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த காடானது அழிக்கப்பட்டு காட்டினுடைய வாழ்வாதாரம் அங்கே முடக்கப்பட்டது நிமித்தமாக வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வருகின்றது. இப்படியாக பல்வேறு சூழல்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக வாழக்கூடிய இந்த சமநிலை உயிரியல் கோட்பாடுகள் இன்றைக்கு தலைகீழாக மாறியிருக்கிறது. எனவே தான் படைத்த படைப்புகள் எல்லாம் விடுதலைக்காக இயங்குகின்றது. விடுதலைக்காக இயங்குகின்ற பொழுது யார் இந்த விடுதலையை கொடுப்பார்? படைத்தவரிடம் மட்டுமே சென்றால் இந்த விடுதலை கிடைக்கும். மனிதனாக இருக்கட்டும், மற்ற மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், ஊரும் பிராணிகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், படைப்பாளரிடத்திலே செல்கின்ற பொழுது மாத்திரமே அந்த விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த வேத புஸ்தகம் நமக்கு சொல்கின்றது. ஆனால் ஒரே ஒரு காரியம், எல்லா படைப்புகளும் மனிதனுக்கு கீழ்ப்படிந்தன, கடவுளுக்கு கீழ்ப்படிந்தன என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். படைத்த அனைத்து படைப்புகளும் லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே காற்றடித்து கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கட்டளையிட்டார், காற்றே நீ அமைதலாயிரு, கடலே இறையாதே என்று சொல்லி. அப்படியே அந்த காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே. யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடுகின்றார். அந்த பெரிய மீனை ஆண்டவர் ஏற்படுத்தி யோனாவை விலகு செய்கின்றார். மீண்டும் மீனுக்கு கட்டளையிடுகின்றார். அந்த மீன் யோனாவை கரையிலே வந்து கக்கியது என்று சொல்லி அங்கே யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30-33 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது பிலேயாமுக்கும் அந்த கழுதைக்கும் இடையே ஒரு காரியங்களை நாம் ஒரு உரையாடலை பார்க்கின்றோம். இந்த கழுதை கடவுளுடைய தூதன் நிற்கிறதை கண்டுகொண்டு அது பக்கமாய் விலகியது. அது நிமித்தமாக அதன் மேல் ஏறி இருந்த பிலேயாமுடைய கால்கள் நசுக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழலே அதிகமாக அந்த கழுதையை அவன் அடிக்கின்றான். அப்பொழுது அது வாய் திறந்து பேசுகின்றது. தனக்கு முன்பாக இருக்கின்ற அந்த தேவதூதன், பட்டயத்தோடு நிற்கின்ற தேவதூதனை கண்டு பக்கமாய் விலகிய கழுதை இப்பொழுது பேசுகின்றது. ஆண்டவரின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் வந்த பிலேயாம் அங்கே வந்த இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக அவன் ஒரு சாபத்தை கொடுக்கும்படியாக வருகின்றான். அந்த இடத்திலே சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகின்றதை பார்க்கின்றோம். இன்னுமாக நாம் பார்க்கின்ற பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எலியா தீர்க்கனுக்கு காகத்தின் மூலமாக ஆண்டவர் போஷிக்கின்றார். அவன் இருந்த நாளெல்லாம் காகம் சரியான நேரத்துக்கு வந்து அவனுக்கு உணவை கொடுத்து விட்டு சென்றது. இவ்விதமாக அனைத்து படைப்புகளும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தது. கீழ்ப்படியாத மனிதனோ கடவுளை விட்டு தூரம் போனான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கே வசனம் அதைத்தான் சொல்கின்றது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் எல்லா கனிகளையும், தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கின்ற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கின்ற நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். முதலாக படைத்திருக்கிறார். படைத்து மணிமகுடமாகிய மனிதனை அந்த ஏதேன் தோட்டத்தை அலங்கரித்து அவனோடு உறவாடுகின்றார். உறவாடி விட்டு சொல்கின்றார், ஒரு சிறிய கட்டளையை கொடுக்கின்றார், இந்த கட்டளையின்படி நீ நடந்து கொள் என்று சொல்லி. ஆனால் அவனுக்குள் அந்த கட்டளையை மேற்கொள்வதற்கு, கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு அவனுக்கு இயலாமல் போய்விடுகின்றது. இப்படிப்பட்ட மனிதனுடைய வீழ்ச்சியின் நிமித்தமாக கடவுளுடைய அந்த மீட்பின் திட்டம் அங்கே உருவாக்கப்படுகிறது. கடவுளுக்கு எல்லாம் தெரியும், மனிதன் இந்த சூழ்நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைவான் என்று சொல்லி தெரிந்த போதிலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த ஃப்ரீ வில், சாய்ஸஸ் ஆஃப் சூசிங் த ரைட் அண்ட் ராங், நன்மை தீமை அறியத்தக்க அந்த பகுத்தறிவுக்குரிய அந்த நிலைப்பாட்டை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தது நிமித்தமாக அவன் கரத்திலே அந்த ஒரு இயல்பான ஒரு விடுதலையின் நிலைப்பாட்டை கொடுக்கின்றார். அவன் சுதந்திரித்துக் கொள்ளட்டும், அவன் தெரிந்து கொள்ளட்டும் எது நன்மை எது தீமை என்று சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த படைப்பிலே கடவுள் இந்த மனிதனுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவன் மீறுகின்றான். அந்த சுதந்திரத்தை அவன் தவறுதலாக பயன்படுத்துகின்றான். அதன் நிமித்தமாக படைக்கப்பட்ட படைப்பு எல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கின்றது. வீழ்ச்சியடைந்த படைப்புகளுக்கு மனுக்குலத்தையும் சேர்த்து ஆண்டவர் மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் அறிவிக்கின்றார். என்றும் மாறாதவர். கடவுளுடைய சுபாவங்களை பார்க்கின்ற பொழுது, ஒரு படைத்தவர் என்கிற ஸ்தானத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்சேஞ்சபிள் காட், கடவுள் அவர் ஒரு நாளும் மாறாதவர். ஆனால் படைப்புகளோ இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. சேஞ்சிங் எவ்ரி டே, எவ்ரி மினிட்ஸ், எவ்ரி செகண்ட், எவ்ரி ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்.
the creation it's changing, but the creator never changed. He is unchangeable God. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய சுபாவம் பரிசுத்தமுள்ள holiness, a code of holiness is maintained the holiness. பரிசுத்தத்தை கடைபிடித்து பரிசுத்த ஜீவியத்திலே வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த பரலோகத்தின் தகப்பன் படைப்பாளர் தன்னுடைய பரிசுத்தத்தை அங்கே உலகத்திலேயும் எதிர்பார்க்கின்றார். அறிவுள்ள கடவுள், சர்வ சிருஷ்டியையும் படைத்த கடவுள், ஞானமுள்ள கடவுள், மிக நேர்த்தியாக படைத்தார் ஆண்டவராகிய கர்த்தர். ஆனால் மனிதன் அதை தவறாக பயன்படுத்தி பாழ்படுத்தி விட்டான். அவர் தமது படைப்புகளிலே அவருடைய மகிமையை விளம்ப செய்தார். அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் மனிதனுடைய அந்த மீறுதல் நிமித்தமாக மகிமை இழந்ததாக காணப்பட்டது. இழந்த மகிமையையும் மாட்சிமையையும் மீட்பதற்காக இன்றைக்கு படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தும் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆதாமையின் கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது. பாவத்தின் நிமித்தமாக மரணம் வந்தது, சாபம் வந்தது, வருத்தம் வந்தது, வேறுதை வந்தது. எவ்வளவு பாவம் இருந்தாலும் கிறிஸ்துவிடமிருந்து கிருபையும் பெருகியது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த பாவ பிரமாணங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பாவம் பெருகின இடத்திலே தேவ கிருபை பெருகியது என்று சொல்லி பார்க்கின்றோம். கிருபை பெருகுகிறதுனாலே பாவம் செய்யலாமோ என்று சொல்லி அல்ல, மாறாக படைத்த கடவுளிடத்திலே திரும்புவதற்கும் நம்முடைய வாழ்க்கையை விடுதலையோடு கடவுளை ஆராதிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமிடத்திலே ஒரு 3 கேள்விகளையும் ஏவாளிடத்திலே ஒரு கேள்வியையும் கேட்கின்றார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் கேட்கின்றார் ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி முதல் கேள்வி. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கேட்கின்றார். இரண்டாவதாக ஒரு கேள்வியை கேட்கின்றார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இப்பொழுது நீ நன்மை தீமை அறிந்தாய், வஸ்திரமில்லாது இருக்கிற நிர்வாணி என்று அறிந்து உன்னை நீ மறைத்து கொண்டாய். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று சொல்லி 11ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கின்றார். மூன்றாவதாக நான் விலக்கின கனியை நீ புசித்தாயோ என்று சொல்லி அதே 11ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கிறோம். 3 கேள்விகளை ஆதாமிடத்திலே கேட்டுவிட்டு 4வது கேள்வியை ஏவாளிடத்திலே கேட்கின்றார். 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நீ இப்படி செய்தது என்ன என்று ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நீ இப்படி செய்தது என்ன? உனக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி இந்த 4 கேள்விகளும் ஆண்டவராகிய கர்த்தர் படைத்த மனுமக்களை நிலைகுலைய செய்தது. எனவே தான் அவர்கள் ஆண்டவர் சொன்ன ஒரு அன்பு கட்டளையை மீறின நிமித்தமாக பிசாசானவன் தந்திரமாய் வந்து அவர்களை வழிவிலகி செய்ததை அறிந்த ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 4 கேள்விகளையும் கேட்கின்றார். ஆண்டவருக்கு தெரியும் இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் என்ன என்று சொல்லி தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் கேட்டதின் நோக்கம் அவர்கள் தங்கள் நிலையை உணர்ந்து தங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படவும் தேவனை மீண்டும் பற்றி கொள்ளவுமாக ஆண்டவர் கேட்கின்றார். The free will of choosing the right and wrong, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவர்கள் இழந்து போய்விடுகின்றார்கள். இருந்த போதிலும் இந்த கேள்விகளை கேட்கின்றார். வேதனை பெருகுகின்ற ஒரு வாழ்க்கையை அங்கே ஏவாளுக்கு கொடுக்கின்றார். சபிக்கப்பட்ட பூமியை மனிதனுக்கு கொடுக்கின்றார். மனிதன் வாழ்விலிருந்து மனிதனுடைய அந்த மண்ணுக்கு திரும்பும் நிலையை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு சாபத்தோடு அந்த படைப்பானது கிரீடமாக படைக்கப்பட்ட மனுக்குலம் ஒரு சாபத்துக்குள்ளாக மாற்றப்படுகின்றது. இந்த சாபத்திற்கு விடிவில்லையா? இந்த சாபத்திற்கு முடிவில்லையா? என்னுடைய தலைவிதி இப்படி ஆகிவிட்டது, கடவுளை விட்டு நான் தூரம் போய்விட்டேன், இனி எனக்கு மாற்று வழி இல்லையா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலேத்தான் ஆண்டவராகிய கர்த்தருடைய விடுதலையின் கரம் நீட்டப்படுகின்றது. நிச்சயமாகவே அனைத்து படைப்புகளுக்கும் விடுதலை உண்டு என்கின்றார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த விடுதலையை ஆண்டவராகிய கர்த்தர் ஆதியாகமம் 3:15 சொல்கின்றார். ஸ்திரீயின் வித்தாகிய இயேசுவினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அதை நிறைவேற்றுகின்றார். நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசு இந்த மனு குடும்பத்திற்காக வந்து அவருடைய விடுதலையை ஆண்டவர் தனக்காக தான் அவர் சிலுவையிலே அறிந்து அடிக்கப்பட்டு அந்த விடுதலையை நமக்கு கொடுக்கின்றார். இவ்விதமாக இவ்விடுதலைக்கு தவிக்கின்ற மனு குடும்பமும்
உலக படைப்புகளும் இன்றைக்கு இந்த விடுதலைக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. இட்ஸ் லாங்கிங் ஃபார் த லிபரேஷன் ஒன் வே ஆர் அதர் வே. எப்படியாவது இந்த வாழ்விலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த மனுக்குலம் இன்றைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. 3 குறிப்புகள் நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவதாக, இந்த படைப்பிலே இறை மாட்சியை வெளிப்படுத்துகின்ற பொழுது விடுதலை. படைப்பு விடுதலைக்காக இயங்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். எப்பொழுது இந்த விடுதலை கிடைக்கும்? படைப்பிலே இறை மாட்சியை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே மனிதன் தன்னுடைய மாட்சியையும் மகிமையையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். தன்னுடைய பெயரையும் புகழையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதை மாற்றி என்ன நோக்கத்திற்காக மனிதன் படைக்கப்பட்டான், மற்ற படைப்புகள் படைக்கப்பட்டது, இயற்கையெல்லாம் அந்தந்த ஸ்தானங்களிலிருந்து தன்னிலையிலே கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதன் தன்னையும் அழைத்துக் கொண்டான், கரைப்படுத்திக் கொண்டான். இயற்கையையும் தன்னோடு ஆண்டவர் சேர்த்து படைத்த மிருக ஜீவன்களையும், காட்டு மிருகங்களையும், வன விலங்குகளையும், வனங்களையும், தண்ணீரையும், ஆகாயத்தினுடைய அந்த காற்றுகளையும் இன்றைக்கு பாழ்படுத்தி விட்டான். அதன் நிமித்தமாக மனிதனோடு இணைந்து எல்லா இயற்கைகளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய, அந்த மாட்சிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை அங்கே மாற்றி தன்னிலை புகழ்ச்சி, தன்னை மகிமைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவன் கொண்டது நிமித்தமாக இப்படிப்பட்ட சூழல்களை நாம் பார்க்கின்றோம். எனவே மீண்டும் இந்த இறை மாட்சியை வெளிப்படுத்துகின்ற பொழுது கடவுள் விடுதலையை தருகின்றார். கடவுள் படைத்த நோக்கம் இதுதான். தன்னை வணங்கி தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் படைத்தார். அந்த படைத்த படைப்புகளாகிய நாம் அனைவரும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை மாட்சிமைப்படுத்த வேண்டும். மாறாக தன்னை மகிமைப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்ட அந்த மனிதனுடைய சுபாவம். ஏனென்றால் சாத்தான் சொல்கின்றான், நீ இந்த தோட்டத்தில் உள்ள கனியை புசித்தால் நீ சாவதில்லை, தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான். ஆண்டவர் சொன்னார் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. மாறாக சாத்தான் தந்திரமாக அவன் வஞ்சிக்கின்ற வண்ணமாக மனிதனை ஏவுகின்றான். இந்த கனியை நீ புசிக்கின்ற பொழுது சாகவே சாவாய். ஒன்று. இரண்டாவதாக, நீ தேவர்களைப் போல மாறுவாய். தனக்கு புகழ்ச்சியை தேடுகின்றான் மனிதன். அது நிமித்தமாக வீழ்ச்சி அடைகின்றான். அந்த வீழ்ந்து போன மனுக்குலத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, தம்முடைய சொந்த குமாரனாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மீட்பை வழங்குகின்றார். எனவே நாம் படைக்கப்பட்ட படைப்புகள் அனைவரும் இந்த இறை மாட்சியை கடவுளுக்கு நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பொழுது, the glory of God is revealed in every creation. So obviously all creation should reflect that God's glory. கடவுள் படைத்ததனுடைய நோக்கம் நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், மாட்சிமைப்படுத்த வேண்டும். மாறாக தன்னை மகிமைப்படுத்தி தன்னுடைய பேராசை, the greedy, proud and jealous, இதன் நிமித்தமாக விழுந்து போன இந்த மனிதன் தன்னிலையை மறந்து கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பொழுது அவனுக்கு விடுதலை நிச்சயமாகவே உண்டு என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தன்னையும் தன்னோடு உள்ள படைப்புகளையும் பாழ்படுத்திவிட்ட மனிதன் கடவுளுடைய அறிவு, கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய வல்லமை என்ன என்பது தெரியாமலே கடவுளை விட்டு தூரம் சென்று விட்டான். அதைத்தான் சங்கீதத்திலே நாம் பார்த்தோம். கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகின்றது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன செய்கின்றது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரம் எங்கும் தொனிக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய படைப்புகள் அவருடைய கிரியைகளாக இருக்கிறது. 104 சங்கீதம் 24 வசனத்திலே கடவுளின் விரல்களின் கிரியைகளை இப்படிப்பட்ட அழகான படைப்புகளாக நாம் பார்க்க முடியும். எல்லா படைப்புகளும் படைத்த கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த மனிதன் தன்னையும் கரைப்படுத்தி தன்னோடு இணைந்த எல்லா படைப்புகளையும் பாழ்படுத்தி அந்த கடவுளுக்கு மகிமை சேர்ப்பதற்கு பதிலாக தன்னை மேன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தின நிமித்தமாக இந்த வீழ்ச்சி. எனவே விடுதலைக்காக இயங்குகின்றான். சரீரத்திலே நோவுகள், சரீரத்திலே பாடுகள், உபாதைகள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஆண்டவராகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் விடுதலையை அருள்கின்றார். எல்லா படைப்புகளையும் மாற்றி அமைத்தான். தான் புகழ் பெற விரும்பினான். பிசாசும் தந்திர வார்த்தைகளை பயன்படுத்தி தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு மயங்கி தன்னை படைத்த கடவுளை விட்டு தூரம் போனான். இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்க்கிறோம். மனிதனுடைய படைப்பு, கடவுளுடைய படைப்பை காட்டிலும் மனிதனுடைய படைப்பை புகழடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெனோசைடு என்று சொல்லி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் மற்றுமாக டெஸ்ட் டியூப், ஆர்கன் சேஞ்ச், நோவு இல்லாமல் சாவு என்று சொல்லி பல்வேறு கூறுபாடுகளை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் மனிதன் தன்னுடைய புகழ்ச்சி நிமித்தமாக மற்றும்
புதிய புதிய கோள்களை கண்டுபிடிக்க வேண்டும், புதிய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியெல்லாம் கடவுள் வகுத்த பாதையை விட்டுவிட்டு தூரம் போனவனாக இருக்கின்றான். தனக்கு மகிமை வேண்டும், தனக்கு பெயர் புகழ்ச்சி வேண்டும் என்று சொல்லி இந்த படைக்கப்பட்ட மனிதனாகிய இந்த மனுக்குலம் இவ்விதமாக கடவுளுக்கு மகிமை சேர்ப்பதற்கு பதிலாக தன்னை மகிமைப்படுத்துகின்ற பொழுது வீழ்ச்சி அடைகின்றான். மீண்டும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். நான் ஒன்றுமில்லை, என்னுடைய பலன் ஒன்றுமில்லை, என்னுடைய பராக்கிரமம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே தம்முடைய கிருபைகளை கொடுத்து அந்த பாவ கட்டுகளிலிருந்து அந்த விடுதலையை கொடுக்கின்றார். இறை மாட்சியை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு விடுதலை தருகின்றார். அந்த வீழ்ச்சியிலிருந்து விடுதலைக்காக இயங்குகின்ற பொழுது ஆண்டவர் சுகத்தை கொடுக்கின்றார், அற்புத விடுதலையை கொடுக்கின்றார். அதைத்தான் அங்கே நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை பரிசுத்த பவுலும் பர்னபாவும் செய்கின்றார்கள். லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்தான். அந்த மனிதனுக்கு கடவுளுடைய நாமத்தை சொல்லி ஜெபித்து அவனுக்கு விடுதலையை கொடுக்கின்றார். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஒன்றென்று கண்டு அவனை காலூன்றி எழுந்து நில் என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். உடனடியாக பவுல் செய்ததை கண்டு ஜனங்கள் தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து தம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி லிக்கவோனியா பாசையை சத்தமிட்டு சொன்னார்கள். சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அடைந்துவிட்டு என்ன செய்தார்கள்? அவர்கள் ஓடி வந்து இந்த மனிதர்களுக்கு அங்கே மேன்மைப்படுத்தும்படியாக, புகழ்ச்சி செய்யும்படியாக அந்த மனிதர்கள் எல்லோரும் ஓடி வருகிறார்கள். பூமாலை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். யூபித்தருடைய கோவில் பூஜாசாரிகள் எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் எண்ணெயில கொண்டு வந்து ஜனங்களோடு பலியிடும்படியாக ஓடி வருகிறார்கள். இவர்கள் தேவ தூதர்களைப் போல இருக்கிறார்கள், தேவத்துக்கு ஒத்த ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மேன்மையை அவர்களுக்கு கொடுக்க வருகிறார்கள் ஜனங்கள். ஆனால் பவுலும் பர்னபாவும் அதை தடுத்து நிறுத்தி, கொஞ்சம் நில்லுங்கள் மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே, நாங்களும் உங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். மகிமை எங்களுக்கல்ல, கடவுளுக்கு செலுத்துங்கள், உங்கள் பலிகளை கடவுளுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி அங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக வேளைகளே அந்த மகிமையையும் அந்த மாட்சிமையையும் தங்களுக்கு ஏற்றுக்கொள்கின்றார்கள், தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. கடவுள் படைத்தது நோக்கம் மனு மக்களாகிய நாம், ஊழியர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார். அப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது படைப்பிலே ஒரு சீரிய ஒழுங்குமுறைகளை காணப்படுகின்ற பொழுது கடவுள் நமக்கு விடுதலை தருகின்றார். ஒழுங்கின்மையான படைப்பு, எப்படி இன்றைக்கு இருக்க படைப்பெல்லாம் ஒழுங்கின்மையாக போய்விட்டது. த டிவைன் ஆர்டர் அண்ட் இன்டெகிரிட்டி இன் கிரியேஷன், இதை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு விடுதலைக்காக இயங்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த படைப்பு, எல்லா படைப்பும் அவர் ஒழுங்கும் கிரமமுமாக படைத்தார். எவ்ரி திங் இன் அ சிஸ்டமேட்டிக் ஆர்டர் காட் கிரியேட்டட் ஆல் த கிரியேஷன். கடவுள் எல்லா படைப்புகளையும் ஒழுங்கும் கிரமமுமாக படைத்தார். அது இப்பொழுது பாழ்படுத்தப்பட்டிருக்குது, ஒழுங்கின்மையாக காணப்படுகிறது. அந்த ஒழுங்கை, படைப்பை சீரிய ஒழுங்குமுறையிலே நாம் அதை மீண்டும் மாற்றுகின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த விடுதலையை தருகின்றார். அதைத்தான் சங்கீதம் 104ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. 104ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது என்னென்ன படைப்புகள் என்னென்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது என்று சொல்லி, இன்றைக்கெல்லாம் நோக்கம் மாறிவிட்டது. படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு நோக்கம் மாறி, இன்றைக்கு அந்த முழு அதிகாரமும் ஒவ்வொரு படைப்பும் எப்படியாக இருக்க வேண்டும், பகல் முழுவதும் மனிதன் வேலை செய்ய வேண்டும், இரவானவுடனே அவன் தூங்க இளைப்பாற சென்று விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கின்ற ஆகாரம், ஏற்ற வேளையிலே ஆகாரம் கொடுக்கின்றேன். ஊரும் பறவையாக இருக்கட்டும், வானம்பாடிகளாக இருக்கட்டும், காட்டிலே இருக்கின்ற சிங்கமாக இருக்கட்டும், எல்லாம் பகலிலே அவர்கள் மனிதன் வேலை செய்வான். பகலிலே காட்டு மிருகங்கள் அயர்ந்து தூங்குகின்றது, இருளிலே அவர்கள் எல்லோரும் நடமாடுகின்றது. நீர் இருளை கட்டளையிட்டு ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதைக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். ஹவு வண்டர்ஃபுல் காட்! வெரி சிஸ்டமேட்டிக்லி ஆண்டவர் எவ்வளவு ஒழுங்காக நேர்த்தியாக படைத்தார். காலை மாலை என்று படைத்தார். காலை மாலை முடிந்தவுடன் முதல் நாள், இரண்டாம் நாள் என்று சொல்லி தனிமைப்படுத்தல், இன்னுமாக சமுத்திரம், வெட்டாந்திரை என்று சொல்லி தனித்தனியாக பிரிக்கின்றார். ஒழுங்காக நேர்த்தியாக படைத்தார். சூரியன் சந்திரனை படைத்தார். இரவிலே ஆளுகின்ற நட்சத்திரங்களை படைத்தார். பகலிலே சூரியனை படைத்தார். டார்க்னஸ் ரெகுலேட்டட் த லைஃப் ஆஃப் டிமிட் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ். இருளிலே வாழ்வதற்கென்று சில மிருகங்களை படைத்தார்.
பகலிலே மனிதனை அவனுடைய பணிகளை செய்துவிட்டு இரவிலே அவன் இளைப்பாறும்படியாக படைத்தார். ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறிவிட்டது. நைட் ஒர்க்கு, நைட் டியூட்டி என்று சொல்லி நாம் இன்றைக்கு மாற்றி விட்டோம். அநேக வேலைப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு இரவிலே அநேக வேலைகள் நடக்கின்றது. அந்த வேலைதான் நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது. இன்றைக்கு மாறி போய்விட்டது. மனிதனுடைய சுயலாபம், பேராசை, அது நிமித்தமாக இன்றைக்கு அநேக கூறுபாடுகளை நாம் பார்க்கின்றோம். கால் சென்டர் போன்ற BPO நிறுவனங்களிலும் இரவிலே தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், மற்ற மேலை நாடுகளுக்கு அது பகலாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய பயன்பாட்டிற்காக இன்றைக்கு நாம் கீழே நாடுகளில் வசிக்கிறவர்கள் இரவிலேயும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்டர் மாறுகின்றது. The order became disorder. சுயலாபம், பேராசை, லஸ்ட் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உலகளாவிய அளவிலே ஒரு கோட்பாடு இண்டஸ்ட்ரியலைசேஷன், குளோபலைசேஷன், ஈகோ இம்பேலன்சஸ் என்று சொல்லி நாம் அநேக கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக ஆண்டவராகிய கர்த்தர் படைத்த படைப்புகள் ஒழுங்கின்மையும் அது பால்படுத்தப்பட்டதுமாய் இருக்கிறது. அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அதற்கு காரணியாக கடவுள் மனிதனை படைத்தார். மனித நிமித்தமாக இந்த ஒழுங்காக இருக்க வேண்டிய காரியங்கள்லாம் அது டிசார்டராக மாறின நிமித்தமாக மனிதன் மீண்டும் கடவுளை சார்ந்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அப்பொழுது விடுதலையை கொடுக்கின்றார். ஸோ லெட் அஸ் கோ பை தி ஆர்டர். கலப்படம் நிறைந்த உலக வாழ்வு, உணவிலும் கலப்படம், எல்லா நிலைகளிலும் கலப்படங்கள், கூட்ஸ் அடல்ட்ரேஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நிறைய காரியங்களை நாம் பார்க்கின்றோம். இது நிமித்தமாக இன்றைக்கு இந்த உலகம் பாழ்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் படைத்த படைப்புகளின் ஆர்டர்கள் எல்லாம் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது, வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. எர்த்குவிக் நடக்குது, ஸ்னோ கிளேசியர், ஸ்லோ பை ஸ்லோ, ஸ்டெப் பை ஸ்டெப் பனிகள் எல்லாம் உருகி கொண்டிருக்கிறது. குளோபல் வார்மிங், நீர்நிலைகளிலே மாற்றம் ஏற்படுகின்றது. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது அநேக கொள்ளை நோய்கள், வியாதிகள் என்று சொல்லி பரவி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எல்லா படைப்புகளும் விடுதலைக்காக இயங்குகின்றது. ஆண்டவர் படைத்த படைப்பு சிஸ்டமேட்டிக்கலி, ஆர்டர்லி, இன்றைக்கு அதெல்லாம் அது டிசார்டராக மாறியிருக்கிறது. அதை நாம் மீண்டும் ஒழுங்குபடுத்துவதற்காக நாம் விழுந்த இடத்திலிருந்து நாம் மீண்டும் கடவுளை நோக்கி பார்க்கின்ற பொழுது, படைப்பில் சீரிய ஒழுங்குமுறை காணப்படுகின்ற பொழுது அது விடுதலையை நமக்கு ஏற்படுத்துகிறது. இயல்பாகவே அது நமக்கு விடுதலை தருகிறது. ஆனால் மாறாக இன்றைக்கு நாம் படைத்த இந்த எல்லா படைப்புகளையும் இன்றைக்கு சரியாக பயன்படுத்தாத நிமித்தமாக அதனுடைய பின்விளைவுகள், இன்எவிட்டபிள் கான்சிக்வன்சஸ், தவிர்க்க முடியாத பின்விளைவுகளை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாம் அந்த படைப்பாளரின் நோக்கத்தை புரிந்து எல்லா படைப்புகளையும் ஒழுங்கும் கிரமமாக பயன்படுத்துகின்ற பொழுது, பாதுகாக்கின்ற பொழுது விடுதலை நமக்கு நிச்சயமாகவே உண்டு. மூன்றாவதாக, கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது, படைத்தவரை சார்ந்து வாழும் பொழுது விடுதலை. உலகத்தை சார்ந்து அல்ல, உலகத்தில் உள்ள கல்வியை சார்ந்து அல்ல, உலகத்தில் உள்ள செல்வத்தை சார்ந்து அல்ல, உலகத்தில் உள்ள பொருளை சார்ந்து அல்ல, உலகத்தை படைத்த கடவுளை சார்ந்து வாழ்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாகவே விடுதலை உண்டு என்பதை நமக்கு சங்கீதம் 96ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம். காரணம், கர்த்தராகிய ஆண்டவர் பெரியவர், அவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரும் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள, மகிமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் தொழுது சேவித்து அவர் பாதையிலே நடவாமல் மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு நம்முடைய அறிவு பெருத்தது நிமித்தமாக விசுவாசத்துக்கு இன்றைக்கு இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு அறிவு சார்ந்த கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும் என்று சொல்லி அறிவை சார்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை நம்பி வாழக்கூடிய நாம் விசுவாசத்திலே சில கேள்விகள் கேட்கக்கூடாது. இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. எல்லாம் கடவுளுடைய படைப்புகளிலே சில கேள்விகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தோமேயானால் there will be a doctrine like atheist. ஒன்றுமே இல்லை, எல்லாம் நம்முடைய அறிவு ஜீவத்திலே அறிவு சார்ந்து நாம் செல்கின்ற பொழுது வாழ்க்கையில எல்லாம் சூனியமாகிவிடும். A simple faith, not asking any questions. கடவுளுடைய படைப்பு இப்படித்தான். அந்த படைக்கப்பட்ட படைப்பின் ஒழுங்குகள் இவ்வளவுதான். வேதத்தை நன்றாக படித்தோமையானால் எல்லா கேள்விகளுக்கும் அங்கே பதில் உண்டு. மாறாக நம்முடைய இயலாமையினாலே, அறியாமையினாலே கேள்விகள் அதையும் கேட்கின்றோம். நிறைய தெரிந்து கொண்டோம் என்பதற்காக அல்ல, தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய கேள்விகள் அங்கே நம்மை தூரம் விலகி செய்ய வருகிறது. மாறாக ஒரு சிம்பிள் ஃபெய்த், கடவுளிடத்திலே ஒரு எளிமையான விசுவாசத்தை நாம் மையமாக கொண்டு வாழ்வோமேயானால் மகிமையுள்ள கடவுள், பரிசுத்தமுள்ள கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்மை நேர்த்தியாக நம்மை நடத்துவார். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஒரு நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் ஒரு ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள்.
இதையெல்லாம் விட்டுவிட்டு வீணான அழிவுக்கு நேராக செல்கின்ற காரியங்களிலே நாம் நாட்டம் கொண்டு அந்த காரியங்களை நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தான் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் இப்படியாக வீழ்ச்சி அடைந்து இன்றைக்கு மீட்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது, விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. படைத்தவரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது படைத்தவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அன்பு மிகுந்தவர், இரக்கமுடையவர், சுகமளிப்பவர், பொதுநலத்தோடு வாழ்பவர், நீதியுள்ளவர், பரிசுத்தமுள்ள கடவுள், அவரே கனத்துக்குரியவர் என்று சொல்லி சங்கீதம் 96 சங்கீதம் தெளிவாக விவரிக்கின்றது. அப்படிப்பட்ட கடவுளிடத்திலே நாம் செல்லுகின்ற பொழுது, அவரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது உலகத்திலே நடக்கின்ற காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு கொரோனா அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு முந்தைய 100 வருடங்களுக்கு முன்பாக இன்னும் பல விஷக்கிருமிகள் அநேகம் மனிதர்களை பாதித்தது. இன்னுமாக வெட்டுக்கிளி போன்றவை வந்து கொண்டிருக்கிறது. பஞ்சம் இருக்கின்றது, பசி இருக்கிறது. தன்னிறைவு பெற்ற எல்லா நாடுகளும் இன்றைக்கு ஏக்கத்தோடு இருக்கின்றது. எப்படி அடுத்த காலங்களிலே நாம் வாழப்போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு எல்லா நாடுகளும் ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரே ஒரு முடிவு தான், ஒரே ஒரு தீர்வு தான். படைத்த படைப்பாளரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டு. படைத்தவரை சார்ந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே என் அறிவு, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பெயர், என்னுடைய புகழ், என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கேன் என்று சொல்லி நம்முடைய சுயநிலையை, நம்முடைய தன்னிலையை நாம் மேன்மைப்படுத்தாமல் கடவுளை மேன்மைப்படுத்தி நீதியுள்ள கடவுளிடத்திலே, நேர்மையுள்ள ஆண்டவரிடத்திலே, இரக்கமுள்ள இரட்சகரிடத்திலே, சுகமளிக்கும் கடவுளிடத்திலே நாம் சேர்கின்ற பொழுது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மை சேர்த்து அணைத்துக் கொள்கின்றார். உலக அறிவை நம்பி வாழும் மனிதனாக அல்ல, கல்வி, செல்வம், பொருள், பெருமை என்று நம்பி வாழ்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, இதையெல்லாம் கொடுத்தது அவர் தானே. இந்த செல்வத்தை சம்பாத்தியம் செய்வதற்கு கொடுத்த பலன் அவர்தான். அந்த பலத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை சார்ந்து வாழ்வோம். நமக்கு சுகமரின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை சார்ந்து வாழ்வோம். நம்மை புகழ்ச்சியாக மேன்மையாக வைத்தவர் அவர்தானே. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து நம்மை உருவாக்கி, ஒரு ஓரமாக இருந்த இடத்திலிருந்து நம்மை உருவாக்கி நம்மை ஒய்யாரத்திலே வைத்திருக்கிறவர் அவர்தான். இல்லை இல்லை, இது என்னுடைய கல்வி, என்னுடைய செல்வம், என்னுடைய வாய் திறமை, என்னுடைய அந்தஸ்து என்று சொன்னோமேயானால் அதில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கே நாம் மகிமை சேர்க்க வேண்டும், அவரை சார்ந்தே வாழ வேண்டும். எனக்கு நிறைய பார்க்கிறோம், பயோவார், ட்ரேட் வார், நியூக்ளியர் வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை பயன்படுத்தி படைப்பை எல்லாம் பால்படுத்தி கொண்டு மனிதன் ஒரு மாற்றுப்பாதையிலே செல்கின்றான். வழி நிறைந்த பாதையாக இருக்கிறது மாற்றுப்பாதை. அந்த மாற்றுப்பாதையிலே ஆண்டவர் வழி, அந்த வேதனையை தன் தலை மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்து விட்டார். தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே மனுக்குலத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. லோக்கஸ்ட், பிளேக், இன்னும் ஃபேமின், கொரோனா போன்ற சூழல்கள் இன்றைக்கு நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. நாம் கடவுளை சார்ந்து வாழும் பொழுது மாத்திரமே நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியும். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வருகின்றார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவே படைக்கப்பட்ட படைப்புகளாகிய நாம் அனைவரும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவதாக படைப்பிலே அந்த இறை மாட்சியை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது நமக்கு விடுதலை. இன்றைக்கு நம்முடைய மாட்சி, நம்முடைய மகிமை என்று சொல்லி நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்ளாமல், நம்மை படைத்த கடவுள் நம்மை என்ன நோக்கத்திற்காக படைத்தால், ஒவ்வொரு படைப்புகளும் எதற்காக படைக்கப்பட்டது என்று சொல்லி அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக ஒழுங்கும் கிரமமாக படைத்தார். எவ்ரி கிரியேஷன் கிரியேட்டட் இன் a systematic orderly way. அதை நாம் மீண்டும் சரிநிலைப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். படைப்பை சீரிய ஒழுங்குமுறையை படைத்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி அந்த படைப்பில் சீரிய ஒழுங்குமுறையை நாம் ஏற்படுத்துகின்ற பொழுது படைப்புகளுக்கு விடுதலை. மனிதனாக இருக்கட்டும், மற்ற மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், வன விலங்குகளாக இருக்கட்டும், அதற்கு விடுதலை. ஆனால் இன்றைக்கு சுயநலத்தோடு இன்றைக்கு பயோவார், ட்ரேட் வார், வாணிப நிமித்தமாக போர் ஏற்படுகிறது, நியூக்ளியர் வார், நிறைய பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மனிதன் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறான், அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அதையெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் படைத்தவரை திரும்பி பார்க்கின்ற பொழுது எல்லா விதமான நோய் நொடிகள், பிளேக், ஃபேமின், லோக்கஸ்ட், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அங்கே ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, எபேசியர் 4:22 அதிகாரத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அந்தபடி முந்தின நாட்களுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கெட்டுப்போன மனுஷனாகிய ஆதாமின் சிந்தனைகளையும் பாவங்களையும் களைந்து போட வேண்டும். ஆதாமின் சிந்தனைகளும் செயல்களும் என்ன? அந்த ஆதாமினுடைய சிந்தனைகளும் செயல்களும் அங்கே வீழ்ச்சி அடைந்த ஒரு சிந்தனை. அவன் தன்னை விட, இந்த கடவுள் சொன்ன வார்த்தையை விட பிசாசு சொன்ன வார்த்தைக்கு நம்பினவன். தேவர்களைப் போல மாறுவீர்கள், நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி
பிசாசு சொன்ன வார்த்தைக்கு நம்பினோம். எனவே பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்துக் கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபைகளை தருகின்றார். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. அருளுரையை கேட்ட நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஒரு அறிவிப்பு. நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலை, நம்முடைய ஃப்ரைடே ஸ்கூல், நம்முடைய வகுப்புகளானது ஜூம் கிளவுட் மூலமாக நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக நமக்கு 4 ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த ஓய்வு நாள் பாடசாலையிலே ஒரு சில காரணங்களினாலே ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை உண்டு. எனவே இந்த பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்வதற்கு ஆர்வமுள்ள, சிறுவர் ஊழியத்திலே ஆர்வமுள்ள மற்றும் அர்ப்பணமுள்ள அருமையான பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய பெயர்களை என்னிடத்திலோ இல்லையென்றால் இந்த நம்முடைய ஃப்ரைடே ஸ்கூல் கோஆர்டினேட்டர் திருமதி எடினா எட்வின் அவர்களிடத்திலேயோ உங்களுடைய பெயர்களை கொடுக்க, அவர்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். 4 ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் சிறுவர் ஊழியத்திற்கு, நம்முடைய ஓடிசிசி ஃப்ரைடே ஸ்கூல் சிறுவர் ஊழியத்திற்கு. எனவே சிறுவர் ஊழியத்திலே ஆர்வமுள்ள, அர்ப்பணமுள்ள அருமையான பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய பெயர்களை என்னிடத்திலோ அதனுடைய பொறுப்பாளர் திருமதி எடினா எட்வின் அவர்களிடத்திலேயோ நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றும் இந்த வார நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகள் பிறந்த நாளை ஆசரிக்கின்ற, திருமண ஆண்டுகளை ஆசரிக்கின்ற நம்முடைய திருச்சபை மற்றும் நம்முடைய சோகார் திருச்சபையுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். முதலாவதாக 12ஆம் தேதி இன்று திரு டி ஜெயசேகர், 14ஆம் தேதி திருமதி ரூபி சிங், 14ஆம் தேதி திரு ரஞ்சித் மோசஸ், 15ஆம் தேதி மாஸ்டர் யுவான் ஆட்ரியல், மிஸ்டர் ஆஸ்டின் ரெனால்ட் சாமுவேல், 17ஆம் தேதி டாக்டர் பி சாம்சன், 18ஆம் தேதி மாஸ்டர் சர்ச்சில் செந்தமிழன் இந்த வாரத்திலே பிறந்தநாளை காண்கின்றார்கள். திருமண ஆண்டுகளை ஆசரிக்கின்ற தம்பதியர் 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏ நரேஷ் பாபு, 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராபின் கெய்சர். சோகார் திருச்சபையிலே பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் ஆசரிக்கின்ற பிள்ளைகள் 14ஆம் தேதி மிஸ்டர் கேலிக்ஸ் ஆண்ட்ரூஸ், 15ஆம் தேதி மிஸ் ஆக்சலின் ரெபேக்கா, 16ஆம் தேதி திரு ஜான் கென்னடி, 17ஆம் தேதி திரு பி ஸ்டாலின், 18ஆம் தேதி மிஸ் ஏஞ்சலின் ஜெனிஃபர். மற்றும் திருமண ஆண்டுகளை ஆசரிக்கின்ற தம்பதியர் 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜ்குமாரன், 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் டாக்டர் பிரின்ஸ் வில்லியம். இன்றும் இந்த வார நாட்களிலும் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் ஆசரிக்கின்ற அன்புக்குரிய நம்முடைய பிள்ளைகளை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் பிள்ளைகள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. வாக்குத்தத்த வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற இறை வார்த்தையின்படி இன்றும் இந்த வார நாட்களிலும் பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் ஆசரிக்கின்ற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த நாளுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் நாங்கள் பெயர் வாசித்த எங்களுடைய அருமையான பிள்ளைகள், எங்களுடைய ரூபி திருச்சபையினுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய சோகார் திருச்சபையினுடைய பிள்ளைகளையும் உடைய பொற்கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய செய்கின்ற கர்த்தர் இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் தங்களுடைய திருமண ஆண்டுகளையும் ஆசரிக்கின்ற அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எம்மட்டும் ஜீவன் சுகம் பலன் தந்து வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல சுகஜீவிய வாழ்வை தாரும். உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து திருச்சபைக்கான அறிவிப்புகளை
நம்முடைய திருச்சபையின் செயல் அவர்கள் வாசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆராதனையில் கலந்து கொள்ளும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். நம்முடைய திருச்சபையின் ஊழியங்கள் ஆன்லைன் வழியாக யூடியூப் மற்றும் ஜூம் அப்ளிகேஷன் வழியாக மிகவும் சிறப்பாக நடந்து வருகின்றது. இதற்காக ஒத்துழைக்கின்ற திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையின் VBS இந்த ஆண்டு ஆன்லைனில் நடத்த செயற்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன் பிரகாரமாக வருகின்ற ஜூலை மாதம் 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை மாலை 5:30 மணி முதல் 8 மணி வரை ஆன்லைன் ஜூம் அப்ளிகேஷன் வாயிலாக நடத்தப்படும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும். திருச்சபை அதனை கவனத்தில் கொண்டு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தனித்தனியான ஃபார்ம்ஸ் ஃபில்அப் செய்து தயவு கூர்ந்து அதில் ஆன்லைனில் சப்மிட் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஊழியங்களை தாங்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். VBS சிறப்பு காணிக்கை செலுத்த விரும்புவோர் கவர் வழியாக காணிக்கைகளை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறாக செலுத்த விரும்புவோர் தயவு கூர்ந்து செயற்குழு அங்கத்தினர் அல்லது ஆஃபீஸ் பேரஸை அணுகி உங்களுடைய கவர் காணிக்கைகளை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சபைக்கான காணிக்கைகளை செலுத்த விரும்புவோர் தயவு கூர்ந்து ஆன்லைன் அல்லது கவர் மூலமாக செலுத்த விரும்புவோர் செயற்குழு அங்கத்தினர்கள் மற்றும் ஆஃபீஸ் பேரஸை அணுகி தயவு கூர்ந்து செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. கிறிஸ்து சபை பாமாலை 234வது பாடலை நாம் பாடுவோம். 234வது பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார், ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கி பார், ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார், ரட்சிப்பார். எங்கும் செய்தி சொல்லுவோம் நோக்கி பார், ரட்சிப்பார். தேசாதேசம் கூறுவோம் நோக்கி பார், ரட்சிப்பார். எந்த நாடு தீவிலும் இயேசு காத்து நிற்கிறார். மூட நீசனாகிலும் நோக்கி பார், ரட்சிப்பார். இன்னும் கேள் மனேசராம் இயேசுவே காக்கிறார். நம்பும் பக்தரையெல்லாம் காக்கிறார். சற்றும் தவறாமலும் கையிலேந்தி கொள்ளுவார். கேடுபாடில்லாமலும் காக்கிறார். சுவிசேஷம் இதுவே காக்கிறார். பாவம் நீக்கி பின்னுமே காக்கிறார். மோட்சம் சேருமளவும் தாங்கிக் கொண்டே இருப்பார். தீமையை செய்யாமலும் காக்கிறார். நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மீண்டும் ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் அழைத்து வந்து நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நம்மை நேர்த்தியாக நடத்தி வருகின்றார். குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற உலக சூழல்களிலே அநேக கர்த்தாவே எங்களுடைய திருச்சபை உங்களுடைய சமூகத்தை நாடி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த உலக காலகட்டங்களிலே அநேக விசுவாச குடும்பங்கள் ஒரு பதற்றத்தோடும் ஒரு பயத்தோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது இந்த நோய்க்கான ஒரு விடுதலை வரும் ஆண்டவரே, எப்பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது நாங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக அவருடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம் அங்கலாய்ப்பை அறிவார். அவரை மாட்சிமைப்படுத்த, அவரை மேன்மைப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் காலங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். விரைவாக சூழ்நிலைகளை மாற்றித் தருவார்.
அவர் நம் நடுவிலே இருக்கின்றார். அவர் நம் மத்தியிலே வாசம் அடைகின்றார். கலங்காமல் திகையாமல் அந்த கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புத விடுதலையை கொடுக்கும்படியாக, பரிபூர்ண விடுதலையை கொடுக்கும்படியாக, அவரே விடுதலையின் நாயகர், அவரே வெற்றியின் வேந்தர், அவர் ஒருவரால் மாத்திரமே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம், நாம் தியானித்தோம். எனவே ஆண்டவர் நிச்சயமாக பரிபூர்ண விடுதலையை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். அநேகருக்கு வேலையை குறித்த ஒரு கவலை, ஒரு அச்சம். ஆண்டவரே, வரும் காலங்களிலே எங்களுடைய வேலைகள், எங்களுடைய பணிகள் எவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் பிள்ளைகள் யோசிக்கின்ற பொழுது எதை குறித்தும் கலங்காதபடிக்கு என் தேவன் தாமே நீர் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் பிள்ளைகளோடு இருப்பதாக. அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். உம்மை முழுமையாக பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து என்னுடைய சோகார் பட்டண விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னுடைய காலா திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தேசம் முழுவதும் கர்த்தாவே பல்வேறு பட்டணங்களிலே வசிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே வசிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே நல்ல பூர்ண ஆரோக்கியத்தை நீர் கொடுப்பீராக சுவாமி. அவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுத்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக மேலை நாடுகளுக்கு ஆண்டவர் கொடுத்துக் கொண்டிருக்கிற நல்ல விடுதலைக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து பரிபூர்ண விடுதலையை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அந்த இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை அச்சுறுத்துகின்ற இந்த கொரோனா நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் உலகத்திலே இருக்கின்ற மருத்துவர்கள், உலக ஞானிகள், உலக விஞ்ஞானிகள் ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லி இன்றைக்கு ஒருவேளை நாம் கலக்கத்துக்குள்ளாக இருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை, நீ கலங்காதே, திகையாதே, பயப்படாதே என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் உறுதியாக நாம் நம்புவோம். உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். உலகத்தினுடைய மனிதர்கள், விஞ்ஞானிகள், இந்த உலக ஜீவிகள், உலகத்திலே அதிகமாக படித்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்வார்கள். ஒவ்வொரு கருத்துக்களும் மனிதர்களை குழப்பத்தினூடாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுடைய ஆண்டவர், நீதி உள்ள தகவன், பரிசுத்தமுள்ள கடவுள், நீ கலங்காதே, நீ திகையாதே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகின்றார். அந்த திட நம்பிக்கையின் வசனங்களை நாம் மனதிலே நிலைநிறுத்தி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், ஏன் எதற்காக கவலைப்பட வேண்டும், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார், எல்லாம் அவர் கரத்துக்குள் இருக்கிறது என்று சொல்லி அந்த முழுமையான அந்த நம்பிக்கைக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைப்போம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் இந்த உலக மனிதர்கள் மீது அல்ல. எங்கேயாவது இருந்து வேக்சின் வந்துடும் என்று சொல்லி அதை நம்பவில்லை. இந்த உலகத்தை படைத்த கடவுளை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவரே இதற்கு ஒரு முடிவு, அவரே இதற்கு ஒரு பரிகாரி. எவ்விதமாக பரவியதோ அவ்விதமாக விரைவாக அது இந்த தேசத்தை விட்டும் கொள்ளை நோய் அழிந்து போய்விடும், இந்த உலகத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் அழிந்து போய்விடும் என்று சொல்லி கர்த்தரை நம்பி நாம் ஜீவிப்போம். பயத்தின் ஆவியை நாம் எடுத்து போட்டு தேவனே எங்களுக்கு பலனுள்ள ஆவியை தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். தொடர்ந்து படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக ஆயத்தப்படுகின்ற அனுகூலமான சூழல்களை ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்கள் உடைய பார்வையிலே பிரீதியாய் காணப்படுவதாக சுவாமி. எதை குறித்து நாங்கள் கலங்காமல் திகைக்காமல் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்குள் இருக்கிறது என்று சொல்லி, உம்முடைய கரத்துக்குள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் உண்மை சார்ந்து வாழ நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரே, உலகத்திலே கர்த்தாவே இப்படிப்பட்ட நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பாதிப்பிலிருந்து நல்ல ஒரு விடுதலையை நீர் தாரும் சுவாமி. இது ஒருவரே இந்த பாதிப்பிலிருந்து விடுதலையை கொடுக்கிறவர் அப்பா. ஏனென்றால் நீரே பரிகாரியாகிய கர்த்தர். உலக மனிதர்களுடைய வார்த்தைகளை எங்களை எச்சரிக்கலாம், உலக மனிதர்களுடைய வார்த்தைகளை பயமுறுத்தலாம், அச்சுறுத்தலாம். ஆனாலும் கடவுள் சொன்ன வார்த்தையை நாங்கள் முதன்மைப்படுத்தி முன்னிறுத்தி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க சுவாமி. அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளாகவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. இப்படிப்பட்ட நம்பிக்கையின் விசுவாசம் மற்ற உலக சகோதர மார்க்கத்தாருக்கு கொடுக்கப்படவில்லை அப்பா. இப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை கேட்ட நாங்கள் கலங்காதபடி திகையாதபடி அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், அவர் எங்களை நேர்வழியாய் நடத்துவார் என்று சொல்லி உண்மை சார்ந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்களுடைய வேலைகளை குறித்து இருக்கின்ற அச்சம், கவலை, பயம் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு அனுகூலமான சூழல்களை நீர் உருவாக்கி தாங்க சுவாமி. ஸ்தோத்திரப்பா. வேலைகளுக்கும் அபாயம் வருமோ, சம்பளங்கள் பற்றாக்குறை, சம்பளங்கள் குறைவு ஏற்படுமோ, குடும்ப ஆசீர்வாதங்கள் குறைவுபடுமோ என்று சொல்லி
கலங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கடவாத நேசர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குமாறதவர், எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு உண்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் அதற்காகவே படைக்கப்பட்டோம். எல்லா சூழல்களிலும் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை மாட்சிமைப்படுத்த, நீ தந்த உலகத்தினுடைய மற்ற படைப்புகளை பாதுகாத்து அதை பண்படுத்தி மீண்டும் அதை அடுத்த சமுதாயத்திற்கு அதை விட்டு செல்வதற்கு எங்களுக்கு வேண்டிய நல்ல இறை தகவுகளை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த மேன்மைகளோடு அந்த இறை உன்னதமான அந்த அனுபவத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதிங்க. வளர்ந்து பிறகு அருள்தாலும் எங்கள் திருச்சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. விரைவாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க, கூடி வந்து ஆராதிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. குற்றங்கள் குறைகளை மன்னித்து நிறைவான நன்மைகளை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கியமும் குற்றமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.